லாஸ்ட்டு 30 டேஸை அரபிக் கிளர்க் மெயின்ஸுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருக்கிறோம், ஓகேங்களா? அதை கம்பைன் பண்ணி அதில் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். அண்டு நம்ம லாஸ்ட் வீக்கு இந்த வீக்கில் வந்து நம்ம ஹீலிங் செக்ஷன் சண்டே நடத்தணும். அதில் நிறையவே டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே அந்த டவுட்ஸுமே இதில் கிளாரிஃபை பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அரபிக் கிளர்க் மெயின்ஸுக்கு கிளியர் பண்ணால் மொத்தம் என்ன தேவை அப்படிங்கிற ஐடியா இருக்கணும். என்ன இப்போ நமக்கு வந்து அரௌண்ட் கட் ஆஃப் வந்து ஒரு 120 வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஒரு 120 தான் கட் ஆஃப் வருது அப்படின்ட்டு. இந்த 120 எடுக்கிறதுக்கு நமக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் சிஏ அண்டு இந்த சிஏ ப்ளஸ் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 60 மார்க்கு. ரிமைனிங் 3 செக்ஷன் சேர்த்து குவான்ஸ், ரீசனிங் ப்ளஸ் இங்கிலீஷ் 140 மார்க், ஓகேங்களா? ஸோ இந்த 60 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ தான் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 60 மார்க்கு கொடுக்குற டைம் கூட இந்த 3 செக்ஷனுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கறது கிடையாது. இதுதான் ஃபேக்ட். நீங்களே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டுன்னு, ஓகேங்களா? இல்லை அது கொடுக்குற டைம் கூட இதில் கொடுக்க கிடையாது. எய்தர் இல்லாட்டி வந்து அதுக்கு கொடுக்குற டயத்தை விட இது கம்மியாக கொடுக்குறீங்க. இந்த 3 செக்ஷன் அதாவது 140 மார்க் எடுக்கிறதுக்கு கம்மியாக கொடுக்குறீங்க. அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். பண்ணால் தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆர்ஆர்பி நீங்கள் கிளியர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த 3 குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி. மற்ற 2 வந்து அந்தளவுக்கு கேம் சேஞ்சர் கிடையாது. பட் இந்த 3 ரொம்ப ரொம்ப க்ரூசியல். நீங்கள் கண்டிப்பாக இதில் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த 3 செக்ஷனில் ஏதாவது 2ல் சூப்பராக எடுக்கணும், 1ல் ஆவரேஜாக எடுக்கணும். அப்படின்னா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபோக்கஸ்மே இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் இருக்க போகுது. சிஏ அண்ட் கம்ப்யூட்டர் நான் என்னென்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு ரீசனிங், ஓகேங்களா? ரீசனிங்கில் ஈஸியாக வந்து 30+ போடலாம். அகைன் சொல்கிறேன், ஈஸியாக 30+ போடலாம், போட முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க, நீங்கள் கரெக்டான லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 32+ போட முடியும். நான் மினிமம் 32 சொல்கிறேன் கொஸ்டின்ஸ். அப்படின்னா மார்க் என்ன வரும்? 40 வருமா? குவான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருக்க போகுது. ஒரு ரொம்பவும் கஷ்டமாக ரொம்பவும் கொடூரமாக இல்லாமல் எப்படி இருக்க போகுதுன்னா ஈஸியாக தான் இருக்க போகுது. டிஏ மட்டும் மேபி, ஏன்னா பேப்பர் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அவன் எப்படினாலும் கேட்கலாம். டிஏ பேப்பர்னால் டிஏ வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துருப்பான், மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இதே அப்ளிகேஷன் சம் பேப்பர்னால் அப்ளிகேஷன் ட்ரிக்கியாக கொடுத்துருப்பான், டிஏ ஈஸியாக கொடுத்துருப்பான். ஸோ இது எப்படி நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பட் இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது, இல்லாட்டி 2 மிக்ஸாக இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் குவான்ஸ் வந்து ஓரளவு நல்லா பண்ணுறவங்க நீங்களாம் வந்து 28+ போட முடியும். ஈஸியாக 28+ போட முடியும். நான் வந்து ஓகேங்களா, நம்ம இதை வந்து 2 டைப்பாக பிரிச்சிடும். ஒன்று வந்து குவான்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, ஒன்று இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அப்படிங்கிற கேட்டகரிலாம் பிரிக்க முடியும். அதான் சொல்லிட்டேன், 2 சப்ஜெக்ட் கண்டிப்பாக வேணும். இந்த 3ல் எந்தாவது 2 சப்ஜெக்ட் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் அந்த 120 அச்சீவ் பண்ண முடியும், இல்லாட்டி கஷ்டம். ஆனால் ரீசனிங்கில் வந்து நான் மினிமம் தான் 32 போட்டிருக்கேன். 38, 36 கூட நம்ம எடுக்க முடியும் ரீசனிங்கில். கொஷின்ஸ் மார்க் கிடையாது, கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். இங்கே இப்போ 28 எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? 35 வந்துடும். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க் லெவலில் இருக்கிற இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு 25. இப்போ சிஏல பார்த்தீங்கன்னா ஒரு 12ஓ 11ஓ, இங்கே ஒரு 8ஓ 9ஓ. ஸோ உங்கள் ஸ்கோர் வந்து டோட்டலாகவே வந்து 120 கிட்ட வந்துடும். 120. இப்போ இதில் அங்கங்கே இப்போ இதுதான் நம்ம வச்சுருக்க டார்கெட்டு, ஓகேங்களா? பட் இதில் என்ன நடக்கலாம்? ரீசனிங்கில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகலாம், எதுலேயோ ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் போகும். ஒரு இடத்துல ப்ளஸ் ஆகுதுன்னா இன்னொரு இடத்துல மைனஸ் ஆகும். அதை நம்ம காம்பன்சேட் பண்ண கற்றுக்கணும். சப்போஸ் இங்கே நம்மளுக்கு மார்க் கூட வருது அப்படிங்கும்போது இங்கே மேபி குறைஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. பட் இப்படி தான் அப்ரோச்சஸ் இருக்கணும். சப்போஸ் குவான்ஸ் வீக் ப்ரோ என்னால் அவ்வளோலாம் போட முடியாது, பட் 20 போட முடியும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரிஃபிகேஷன் கொடுத்துருவோம், டிஏ இருக்கும். அது நம்ம அதில் நம்ம எடுத்துடலாம். அதில் 20 எடுத்தாங்கன்னா 25 வரும். ஸோ இங்கே 40. நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இப்போ நீ குவான்ஸ் வீக்காக இருக்கிறவங்க இங்கிலீஷில் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும். ஒரு 30+ போனீங்கன்னா உங்கள் ஸ்கோர் வந்து இங்கே 3 சேர்த்து 95 வரும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அல்டர்னேட்டிவ் இந்த 2ல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் அதான் உங்கள் லெவலை பார்த்துக்கோங்க, அதை வச்சு நீங்கள் உங்களுடைய கால்குலேஷனை போட்டுக்கோங்க. பட் 120க்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்,
ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சரி ஓகே நான் 1-2க்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, என்ன எப்படி நான் எதை உட்காந்து படிக்கிறது, எப்படி போடுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? அதில் நான் சொல்லிடுறேன், ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸு ஏதாவது சைடில் எடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பட் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா ஓபி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் பிஎம் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிஎம்மில் வந்து டஃப்பாக இருக்கும், எக்ஸாமினோட டஃப்பாக இருக்கும். எக்ஸாமினோட டஃப்பாக எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை நடக்கும், உங்கள் மைண்டு இதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோ, மெயின்ஸ் மார்க் எடுக்கிறது நம்மளுடைய ஸ்பீட் அண்டு 2 மணி நேரம் உட்காரோம்ல, அதுக்காக மைண்டை செட்டு பண்ணுறதுக்காக மட்டும்தான். நீ மெயின்ஸ் மார்க் போகிறனால உங்களால் ஒன்றுமே கற்றுக்கிற முடியாது. மெயின்ஸ் மார்க் யார் போடலாம் நான் சொல்கிறேன். எனக்கு குவான்ஸ் சூப்பராக வரும் ப்ரோ, நான் ரீசனிங் நல்லா பண்ணுவேன். நீங்கள் உட்காந்து மெயின்ஸ் மார்க் போட்டுக்கிட்டே இருக்கலாம், டெய்லி கூட ஒன்று போடலாம். ப்ரோ நான் ரீசனிங் சூப்பராக போடுவேன், இங்கிலீஷ் நான் கண்டிப்பாக 35 எடுத்துகிட்டு ப்ரோ, எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. குவான்ஸ் ஆனால் நான் ஆவரேஜ் தான் போடுவேன், ஒரு 20-25 தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்களும் போடலாம். ஆனால் எனக்கு ரீசனிங் மட்டும்தான் வரும், எனக்கு குவான்ஸ் சுத்தமாக வராது அப்படிங்கிற எல்லாம் உட்காந்து டெய்லி மெயின்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமாக வராது ப்ரோ, நான் 5 மார்க் 6 மார்க் எடுக்க கூட எனக்கு கஷ்டம். நீங்கள் உட்காந்து மெயின்ஸ் மார்க்கில் இருக்கிற இங்கிலீஷ் போகிறது உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. அண்டு கம்ப்யூட்டர் அண்டு சிஏக்கு உட்காந்து அதில் ஒரு மார்க். ஸோ மெயின்ஸ் மார்க் வந்து உங்களை 2 ஹவர்ஸ் உட்கார வைக்கிறது, உங்கள் மைண்டை வந்து அதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக மட்டும்தான் தவிர்த்து அதில் நீங்கள் டெய்லியுமே போகிறனால உங்களுக்கு நல்லா வந்துடும்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம மைண்டில் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 கிண்ணம் இருக்குது, அந்த கிண்ணத்தில் வந்து 5 லெட்டு இருக்குது, 5 லெட்டு தான் எடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் 6வது லெட்டு எடுக்கணுச்சா எப்படி எடுக்க முடியும்? அதே மாதிரி தான் மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வரும். இங்கே அங்கே இல்லாதப்போ அது எப்படி இங்கே வந்து மார்க்கில் வந்து அதோட ரிசல்ட் கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நான் அதனால தான் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா உங்கள் கேட்டகரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ சப்போஸ் நான் இல்லை ப்ரோ எனக்கு இந்த இதில் பிரச்சனை இல்லை, நீங்களுமே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் மெயின்ஸ் மார்க் போடுங்க, தாராளமாக போடுங்க, வேண்டான்னு சொல்லலை. பட் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் பாருங்கள். எப்படின்னா ப்ராக்டிஸ் மார்க் ஓகேங்களா, தென் ஆலி போர்டு. ஆனால் ப்ராக்டிஸ் மார்க் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 டேஸுக்கு ஒன்ஸ் மெயின்ஸ் மார்க் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் January 1, 2 ப்ரிலிம்ஸ் எடுக்கணும். நீங்கள் லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருப்பேன், SBPO IBSPO ப்ரிலிம்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன், நான் மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து குவான்ஸ் ஸ்ட்ராங்கு, நான் ஸ்பீடு மட்டும்தான் ஏற்றணும். அதனால் வந்து நான் SBPO டெஸ்ட் எடுத்தாலுமே நான் 20-25 போட்டுருவேன் குவான்ஸில். பட் நான் அது அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் யோசிக்கும் போது அங்கே அது தப்பு அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா நீங்கள் 7-6 அட்டெம்ப்ட் தான் போடுறீங்க. நான் எதுக்காக உங்களை வந்து மெயின்ஸ் மார்க் போடணும்னு சொன்னேன். நீங்கள் அட்டெம்ப்டே 10 போடுறீங்க, வேஸ்ட்டாக உட்காந்து அந்த 30 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி ஒன்றுமே நாலேஜ் அதனால் கெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு அது அகெயின் இங்கே இது நடக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வட்டம் ப்ரிலிம்ஸ் மார்க் எடுங்க. என்ன பண்ணுங்கள், ஆர்ஆர்பி PO உடைய ப்ரிலிம்ஸ் எடுங்க, Jan 1 and 2. ஓகேங்களா? யாராவது வந்து இல்லை ப்ரோ நான் வந்து குவான்ஸ் ஸ்ட்ராங் தான், நான் வந்து SBPO IBSPO எடுக்கிறேன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் அட்டெம்ப்ட் 20-25 வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அதை எடுக்கணும், இல்லைன்னு எடுக்கக்கூடாது அதில். ஏன்னா அதில் இருக்கிற 20 நிமிஷம் தான் இருக்கும், அதில் இருக்கிற டிஎல்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரானடியாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் அதில் உட்காந்து போடும்போது உங்களால் அந்த 17-18 எடுக்கிற ரேஞ்சில் இருக்கீங்கன்னா நீங்கள் போட்டு ஸ்பீடு ஏற்றலாம். என்னால் 5-6 தான் அட்டம் பண்ண முடியும்னா நீங்கள் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து RRBPO வந்துருங்க. 1-2 RRBPO ப்ராக்டிஸ் மார்க்கில் எடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா இதில் இருக்கிற பசில்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுடைய RRB கிளர்க்கு மெயின்ஸுக்கு செம்மையாக யூஸ் ஆகும் உங்களோட ஸ்பீடுக்கு. Jan 3 வந்து மெயின்ஸ் எடுங்க ஆலி போர்டில். ஓகேங்களா? ஆலி போர்டுனால உங்களுக்கு எந்த சைட் இருக்கோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் பேட்டர்னில் நீங்கள் கொண்டு போங்க. இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி நான் ப்ரிலிம்ஸ் எடுக்க சொல்லிக்கிறேன். சும்மா 1 மார்க் போட்டு ப்ரிலிம்ஸ் போட்டால் பத்தாது, மினிமம் 2 மேக்ஸிமம் 3 கண்டிப்பாக போட்டிருக்கணும். தென் இதை 3 போட்டிங்கன்னா 45 நிமிஷம் தான். ஸோ அங்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். ஓகேங்களா? இது போல் நீங்கள் இங்கிலீஷும் பார்க்கணும். இங்கிலீஷ் லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து போயிட்டு இந்த மார்க்கில் இருக்கிற இங்கிலீஷை போட்டு உங்களே நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணி அதில் வந்து ஒன்றும் கற்றுக்கிறாமல் இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கிற இங்கிலீஷை போட்டு அக்யூரேசியாக போட கற்றுக்கோங்க. அந்த லெவலில் தான் அங்கே பேப்பரும் ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் கன்சிஸ்டன்சி இருந்தாலே உங்களுக்கு வந்து அங்கே போய் நல்லா பண்ணிட முடியும் இங்கிலீஷு. அதனால் ரொம்ப மெயின்ஸ் லெவலில் இருக்கிற இங்கிலீஷை போட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் ஆக்காதீங்க.
3 டேஸுக்கு கொஞ்சம் மெயின்ஸ் மார்க் அடிக்கிங்களா, அது மட்டும் எனாஃப். ஓகேங்களா? மற்ற 2 டேஸ் ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கிற இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆர்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 2மே டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரீடிங் ஹேபிட்ஸ் அந்த ஆர்சி டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அங்கே போய் உங்களால் போட முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கிற இங்கிலீஷே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தட்ஸ் எனாஃப். ஏன்னா நான் இங்கிலீஷே வீக்காக இருக்கிறேன், நான் போய் எதுக்கு மெயின்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கே மெயின்ஸை போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒன்றுமே புரியாமல் நான் இருக்கிறதுக்கு நீங்கள் இங்கே கற்றுக்கோங்க, இதை கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்லலை, அகைன் சொல்கிறேன். நான் வந்து ரெண்டு சைட் ஆஃப் பீப்புளுக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மார்க் இப்படி தான் நீங்கள் போடணும் ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷுக்கு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வந்து ப்ரிலிம்ஸ் லெவலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது ப்ரிலிம்ஸ் லெவல் மீன்ஸ் ரொம்ப ஈஸியாக வேண்டாம். ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் நான் ஆவரேஜாக இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், ரொம்பவும் அதுக்காக ஈஸியாக எடுத்து போட வேண்டாம். ஒரு எஸ்பிஐ கிளர்க்கு, தென் ஒரு என்ஏசிஎல் ஏஓ, என்ஏசிஎல் எக்ஸாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே என்ஏசிஎல் ஏஓ எக்ஸாம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 ப்ரிலிம்ஸ் சொல்லிக்கிறேன்ல, அந்த நீங்கள் ஏஓ லெவல் எக்ஸாம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிஎம்மில் அதில் இருக்கிற இங்கிலீஷ் ஓகேவே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஸ்பிபிஓ ஐபிஎஸ்பிஓ இருக்கிற பசில்ஸுமே நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் பசில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நினச்சிங்கன்னா எஸ்பிபிஓ ஐபிஎஸ்பிஓவில் இருக்கிற ரீசனிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் குவான்ஸ் வீக்குங்கிறவங்க வந்து அதில் இருக்கிற குவான்ஸ் போட வேண்டாம், பட் அதில் இருக்கிற ரீசனிங் செக்ஷன் நீங்கள் போடலாம். ஏன்னா நிறைய டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ கம்பைண்டாக தான் நம்ம எடுத்து பண்ண முடியும், ஒரே டெஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரீசனிங் இதில் எடுத்து போட்டு குவான்ஸ் கூட நம்ம வேறு இதில் எடுத்து போட்டுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் ரீசனிங் குவான்ஸ் பொறுத்தவரை. தென் பார்த்தீங்கன்னா சிஏ அண்டு கம்ப்யூட்டர். ஸோ சிஏ வந்து நல்லா புரிஞ்சுங்க, இந்த 3 செக்ஷனுக்கு டைம் நிறைய கொடுக்க பழகிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ண பழகிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சிஏ வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க, ஆர்ஆர்பிஓவாக போயிட்டு வந்துட்டீங்க, 2-3 எக்ஸாம் மெயின்ஸே பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த ப்ரெசன்ட் மந்த்து மட்டும் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும், டிசம்பரும் அண்டு ஜான்வரி 15 டேஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அதை போக ரிமைனிங் இருக்க ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஓவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் கேட்டான். ஸோ மேக்ஸிமம் இதுக்குமே ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸும் கேட்குற மாதிரி இருக்கும், அதே பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரீசெண்டாக ஒரு 4 மந்தில் இருக்கிற ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது நீங்கள் படிக்கிற சிஏ கூட ரிலேட்டடாக இருக்கிற ஜென்ரல் அவேர்னஸ்லாம் ஓரளவு பார்த்து வச்சுட்டு போயிருங்க, மேபி அதுலேருந்து கேட்கலாம். தென் வந்து இது ஸ்கீம்ஸ் பார்த்துட்டு போயிருங்க, கண்டிப்பாக 3 ஸ்கீம்ஸ் 4 ஸ்கீம்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின் வந்து இதுலேயுமே நீங்கள் எப்படி ஆர்ஆர்பியோட இருந்துச்சோ ஜிஏ அந்த மாதிரி லெவல் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன், பட் இப்படி தான் இருக்குங்கிறது என்னால் ஷேராக சொல்ல முடியும், பட் இது இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் படித்த ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் படித்தது ரிலேட்டடாக இருக்கிற ஜிஏ மட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா பாருங்கள். அண்டு கம்ப்யூட்டர் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க ஒன்றுமே நானும் வீடியோஸ் போடுறேன், நீங்களும் பேரலாக பாருங்கள். நான் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு நீங்கள் இப்போ ஆர்ஆர்பிஓ போய்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். நான் போட்டதுலேயே அந்த இருக்கிற கொஷின்ஸ் இருக்கும். தென் நாளைக்கு வந்து நான் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து எம்எஸ் வேர்டு இப்போ எடுத்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து எம்எஸ் வேர்டு ரியல் டைமில் வந்து அதை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தா மட்டும் தான் இங்கே புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. சரிங்களா? பார்த்துருங்க. இது வந்து நாளைக்கு எம்எஸ் வேர்டு நாளைக்கு வீடியோ வந்துடும் ரியல் டைமில் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணி அதில் எப்படி இருக்குது, எங்கெங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ நான் போட போகிறேன். ஸோ அதுக்கான ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருங்க, பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும், இல்லாட்டி புரியாது இதுவும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறது ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான அப்ரோச். ஓகேங்களா? ஸோ அகைன் சொல்கிறேன், என்ன சொல்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டில் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது மார்க் எடுக்கிறத பார்த்துட்டு ரிமைனிங் சப்ஜெக்டில் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கணும் யோசிங்க. உங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும், நல்லா புரிஞ்சுக்கும். இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கிறேன், இது வந்து எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகணும், ஆப்ஸில் உங்களுக்கு ஆப்ட் ஆகும், அதனால எல்லாத்தையும் கலந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது நிறையா ஈவன் என்னையும் தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். என்னென்னா வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரும். ஸோ என்ன சொல்லுங்கள், எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்காமல் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் டைமை எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணுறது தான் இங்கே மேட்டர். ஓகேங்களா? நான் மெயின்ஸ் டெஸ்ட்டு போடுறதுங்கிறது மேட்டர் கிடையாது. மெயின்ஸ் டெஸ்ட்டு போட்டு அதில் ஓரளவு நல்லா பண்ண முடிஞ்சால் தானே நீங்கள் அதில் போடுறது ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா போட்டு அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள், நோ யூஸ். அதுக்கு இந்த மாதிரி
நான் சொல்கிற மாதிரி பேட்டர்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ப்ளஸ் இங்கே இருக்கிற மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ரயில் எக்ஸாமோட ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது மைண்டு வந்து அது இங்கே இருக்கிற எக்ஸாம் மாதிரி செட் ஆகிடும். அங்கேயும் போய் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் உட்காந்து. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுதான் இது. அகெயின் வந்து டவுட்டுன்னு நான் என்ன பண்ணுறது, இந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் ஆல்ரெடி நிறையா வீடியோலாம் சொல்லியாச்சு. நம்ம புதுசாக நம்ம அப்டேட் ஆகிட்டு போய்கிட்டே இருப்போம். அகெயின் கேட்ட டவுட்ஸே நம்மளுக்கு வேண்டாம். ஓகேங்களா? நான் தெளிவாக சொல்லிட்டேன் வீடியோஸில். இதுதான் வந்து விஷயம். ஸோ 120க்கு டார்கெட் பண்ணுங்கள். இந்த 120 நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. நான் இந்த இதில் இவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிற நீங்கள் எழுதுங்க. எழுதி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன் நான் இந்த 2 செக்ஷனை ரொம்ப நான் வந்து டீப்பாக சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த இந்த சிஏ அண்ட் கம்ப்யூட்டரால் நான் பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால் நான் கண்டிப்பாக நான் இத்தனை மார்க் எடுத்துருவேன் உங்களால் சிஏல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கொஷின்ஸ் எப்படி கேட்குறான்னு நம்மளுக்கு தெரியாது. இதில் ஒரு நல்ல மார்க்னால் ஒரு 15 to 20 தான் மேக்ஸிமம். நம்ம ரேரான பீப்புள் தான் அந்த 25 கிட்டே எடுப்பாங்க. அகெயின் ப்ரோ ஆர்ஆர் பீப்புள் நிறைய பேர் 32, 30லாம் போட்டிருக்காங்க. எத்தனை கரெக்டாக தெரியுமா உங்களுக்கு? ஸோ போட முடியும். என்னாலேயும் 40 கூட போட முடியும். அது மேட்ரு கிடையாது. எத்தனை கரெக்டுங்கிறது தான் அங்கே மேட்ரு. ஸோ நீங்கள் சிஏ பொறுத்தவரை ஒரு 20 கிட்டே எடுக்கிறீங்கனாலே அது சூப்பர் மார்க். 15 மேலே நீங்கள் எடுத்துட்டீங்களே அது சூப்பர் மார்க் சிஏ பொறுத்தவரை. சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்தவரை நாலேஜ் வைஸ் படிங்க. சும்மா நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே போட முடியாது. ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதே கொஷின் தான் கேட்பான். ஆனால் வேர்டிங் வேறு மாதிரி கேட்பவங்களால் அப்ரோச் பண்ண முடியாது கம்ப்யூட்ரு. அதனால் கம்ப்யூட்டருமே நான் என்னோடய வீடியோ பாருங்கள், அதுபடி படிங்க. அண்ட் நீங்களும் மேக்ஸிமம் நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்களுமே பேரலாக மற்ற இதெல்லாம் பாருங்கள். கம்ப்யூட்டருக்கு பிடிஎஃப் இதனாலும் ஓகே. ஸோ இதுதான் ஓவரால் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான அப்ரோச். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாங்க. தயவுசெய்து நாளைந்து நிறையா டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, போய்ட்டு மெயின் டெஸ்ட்டை உட்காந்து அதாவது மெயின் டெஸ்ட்டில் எனக்கு குவான்ஸே போட தெரியல, அதில் ரீசனிங்கே 20 மார்க் கூட என்னால் எடுக்க முடியல, அதை உட்காந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ரியல் எக்ஸாம் 30 மேலே எடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போனா இங்கே நீங்கள் 10, 15 அட்டம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை போடுறது வேஸ்ட்டு தானே. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. வேஸ்ட்டு மீன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தாராளமாக போடலாம். குவான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மெயின் டெஸ்ட்டே எடுக்கலாம். பட் ரிமைனிங் பீப்புள் தேவையில்லாமல் டைம் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி. ஏன்னா 2 மணி நேரம் டெஸ்ட்டு, தென் 2 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அது ரிவ்யூ ஒரு டைம் எடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு போட்டு ரிவ்யூ பார்த்துக்க ரிலாக்ஸுக்கு ஒரு டைம் எடுத்துரும். 1 டேயில் இவ்வளோ டைம் எடுத்துரும். அப்போ 30 நாளுக்கு உட்காந்து நம்ம டெய்லி டெஸ்ட்டு மெயின் டெஸ்ட் போட்டால் என்ன ஆகுது? ஸோ இதையும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 3 டேஸுக்கு ஒன்ஸ் மெயின் டெஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.